நல்ல எமோஷனலா கதறலா அவங்க இறந்து போறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கதறலா நீங்க சொல்லணும். நீங்க டாக்டராக இருந்தாலும் கூட கொஞ்சம் கதற வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, என் தமிழக மக்களை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, தர்மம் உலகிலே வெல்லும் வரையிலே, நாளை நமதே, இந்த தமிழ்நாடும் நமதே, நாளை நமதே, இந்த தமிழ்நாடும் நமதே. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட வாக்கு பிச்சை கேட்க வரல. உங்கள் அதிகாரத்தை உங்களிடம் பிடிக்கிய அந்த ஊழல்வாதிகள் இருந்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை பறித்து தருவது என்னுடைய வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இலவசங்களை அள்ளி கொண்ட திராவிட முன்னேற்ற அரசை நாம் இங்கு நாட்டில் விரட்டி அடிக்க வேண்டும். இதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். பார்த்தா ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு நாட்டு சேவல், கட்டு சேவல், நல்ல கோல் இருக்குது, முழு இருக்குது. அந்த சேவலை பார்த்தா அந்த அந்த முதலாளி எஜமான் என்ன பண்ணுறான், அந்த கோழி 1 கிலோமீட்டர் பறக்கும். அந்த பழக்கிற கோழி வேணால் பிடிக்க முடியல, ஏன்னா திராணி இல்லை, அவனுக்கு பிடிக்கிற சத்து இல்லை, ஏன்னா உட்காந்துருக்கான்ல, உட்காந்து கொளுத்து போயிட்டுருக்கான். அதனால் அந்த வேலை செய்கிற ஆட்களை வச்சு அந்த கோழியை பிடிச்சி விடான்றாங்க. அந்த கோழியை பிடிச்சி வரும்போது அந்த கோழி கத்துது, ஐயோ ஐயோ விட்டுடுது. ஆனால் இவன் ஆசையை காட்டுறான், சில ஆசையை காட்டுவான். அந்த ஆசைக்கு மயங்கி ஒவ்வொரு இறகாக பிடிக்கும். ஒரு இறகை போதும் ஒரு கோதுமை போடுவான், சில இறகு போடுவான், சில கோதுமை போடுவான். அதை பாருங்கள், கடைசியில் முழு இறகைகளும் இப்போ கீழே விழுந்து சிகப்பு வெள்ளை தோலாக மாறுகிறது. அது வழியாக துடித்து ரொம்ப கதறுகிறது. அப்பொழுது அந்த வேலைக்காரர் சொல்கிறான், ஐயா உன்னை அது சாவடிச்சிருக்கா இல்லையா, விட்டுடுங்க, பொழைச்சி போட்டான். உனக்கு தெரியாதா பாடுறான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கோதையும் மீட்டை வச்சுக்கிறான். அந்த இறகுகள் பண்ண மெல்ல தவழ்ந்து வருது. சின்ன ஒரு கொத்த கூட முடியல, ஆனால் பசி கொத்தி தான் ஆகணும்னு சொல்லி அந்த இறையை எடுக்குது. திரும்ப ஒரு அடி தள்ளி வரான், அது மீண்டும் மீதாக நடந்து வருது. அந்த இறையை எடுத்துக்குது. இதை எடுத்து கொஞ்சம் தெம்பாக இருக்குது. அதுதான் மக்கள் உங்களுக்கு இலவசத்தை அள்ளி தர்றார்கள். அந்த இலவசம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த இலவசம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதே போல் G2 ஒவ்வொரு மாவட்டத்திலும் வர G2 வச்சுருப்பான். இங்கே ஒரு அப்பாவி மக்கள் இருப்பான், அவன் ஒரு 10 ஏக்கரை வச்சுருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டுவான், அந்த நிலத்தை கூடன்னு. அது பக்கம் இருப்பான், அவனோட 10 ஏக்கரா. இது மாதிரி பார்த்தா 100 ஏக்கரை வச்சு ஒவ்வொரு இடத்துலையுமா G2 பேரில் ஒரு 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 1500 சதுரடி 1 லட்சம்னா அது 10 லட்சம் விற்பான். இதுக்கு யார் முதலாளினா உதயநிதி, இன்பநிதி, சபரீசன் பார்த்தா நிழல் முதல்வர். ஸ்டாலினுக்கு மருமகன், ஆனால் இவர் தான் முதல்வர். இவர் சொல்கிறத அவர் கேட்பார். இந்த பக்கம் தான் ஆன்மீகத்தை பறக்கிறது அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இந்து மக்களை ஏமாற்றணும். இந்த பக்கம் போனால் திராவிட கொள்கை இவன் சொல்லிட்டு இருப்பான். 2 பேரும் முரண்பட்ட கொள்கை உள்ள வீடு நமக்கு தேவையா சொல்லுங்கள்? அதனால் எங்கள் அப்பன் சம்பார சொத்து, எங்கள் தாத்தன் சம்பார சொத்து, இந்த சொத்தை போடுங்க, நீ யாருடா? என் சொத்தை போட நீ தான் ஆளடா. அதனால் மக்களை சிந்திப்பேர். உங்கள் ஓட்டு தாமரை கல்விகள் அளிப்பீர்களா? தாமரைக்கு உங்கள் வாக்கு, உங்கள் ஓட்டு. நன்றி, வணக்கம். சூப்பர், நல்ல நிறைய முன்னேற்றம், முன்னேற்றம். அந்த G2